தனுராசிக்கு இந்த குரு பயிற்சியினுடைய பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா தனுராசிக்காரர்களும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சார் எங்க ராசியாதிபதி குரு ஜூபிட்டர் 7ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்து எங்க ராசியையே இது நாள் வரை சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது காலகட்டத்திலேயே பெருசா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலையே பிரதர். இப்ப எங்க ராசி அதிபதி 8ஆம் வீட்டுல போய் உச்சமடைய போகுது அப்படின்னு சொல்றாங்களே, இது காலகட்டங்கள்ல ஏதாவது நல்லது நடக்குமா? பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறது தான் பல தனுராசிக்காரர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்டு, எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத விவரமாக இப்பொழுது நாம் பார்ப்போம். என்ன நடந்தது அப்படின்னா, நிறைய தனுராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் இன்னமும் மிச்சம். இந்த கடன் ஏன் ஏற்பட்டது, எங்கேருந்து ஏற்பட்டதுன்னா, இதுக்கு முன்னாடி குரு பகவான் 6ஆம் இடத்தில் இவர்களுடைய ராசியாதிபதியே கடன் ஸ்தானத்தில் போய் அமர்ந்த போது கடன் ஏற்பட்டது. அந்த கடனே இன்னும் அடையலையே பிரதர். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ராசியாதிபதி 8ஆம் இடத்தில் மறைய போகிறது. இல்ல உச்ச கிரகத்துக்கு மறைவு அப்படிங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இது ராசியாதிபதி உச்சம்னாவே உங்களுக்கு முழு பலம். நீங்க எந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அது வியாபாரமா இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா அது சுபகாரியங்களாக இருக்கலாம். நீங்கள் யாருக்கும் கட்டுப்பட மாட்டீர்கள். பொதுவாகவே பரிகார கிரகம்னு சொல்லப்படுவது குரு தான் ஜோதிடத்தில். அப்போ அந்த குருவை எதிர்பார்த்துத்தான், உங்களை எதிர்பார்த்துத்தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்க போகிறார்கள்.